தமிழ்நாடு அரசு உத்தரவை நடைமுறைப்படுத்தாத சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை வேந்தரை டிஸ்மிஸ் செய்ய கோரி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணி நியமனம் கொள்முதலில் பல்வேறு ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கணினி அறிவியல் துறை தலைவரும் பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளருமான தங்கவேல் மீது தெரிவிக்கப்பட்ட 8 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன. இதையடுத்து பதிவாளர் தங்கவேலுவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் தங்கவேலுவிற்கு பணி ஓய்வு வழங்கப்பட்டது. இந்நிலையில் அரசின் உத்தரவை நடைமுறைப்படுத்தாத துணைவேந்தர் ஜெகநாதனை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தினுடைய உத்தரவை ஆணையை செயல்படுத்தாத துணைவேந்தர் மீதும் செயல்படுத்தியிருந்து தப்பிக்க முயற்சி செய்யக்கூடிய இந்த பழைய பதிவாளர் தங்கவேலு அவர்களையும் தனியார் நிறுவனத்தை தனியார் கம்பெனியை நிறுவுவதற்கு கையெழுத்து போட்ட தற்போதைய விஸ்வநாத மூர்த்தி என்கின்ற பதிவாளர் பொறுப்பு அவர்களையும் கண்டித்து அவர்கள் அனைவரையும் ஊழல் புரிந்த அனைவரையும் கைது செய்ய வேண்டும். பல்கலைக்கழகங்களில் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக விதிமுறைகளில் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தின் வாயிலாக அரசை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.